இந்த வாரம் மிகப்பெரிய படங்களா எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் 3 படங்கள். அதில வந்து முக்கியமான படமா எதிர்பார்க்கப்பட்டது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்பில பல சர்வதேச விருதுகள பெற்ற கொட்டுக்காளி. அது இல்லாம மாரி செல்வராஜ் அவர்களோட பயோபிக்கான வாழை. இந்த 2 படத்தோட ரிவ்யூவும் பண்ணிட்டோம். 3வது படமா எதிர்பார்க்கப்பட்ட படம் மீடியம் பட்ஜெட் படம்னாலும் விமல் நடிப்புக்காக எதிர்பார்க்கப்பட்ட படம். இந்த படம் ப்ரெஷ் ஷோலயும் நல்ல ஒரு ஒரு ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தும் கிடைச்சது. அந்த படம் தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படம் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை பற்றியான கதைன்னு ஏற்கனவே ஒரு ட்ரெய்லர் பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த படத்தில் ஒரு பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வச்சு நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் வச்சு படத்தை வந்து கொண்டு போயிருக்காரு அறிமுக இயக்குனர் மைக்கேல் ஏ ராஜா. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் மக்களுக்கு கவர்ந்ததா இல்லையா, பார்க்கலாமா வேணாமா, கால் எடுக்கலாமான்றத இந்த ரிவ்யூ எண்டில் சொல்கிறேன். அதனால் இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். எப்படி இருந்ததுன்றது டீட்டெயில் இனி பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ குமார் கேரக்டரில் தான் விமல் வராரு. அவர் வந்து அமரர் ஊர்தியான இந்த இதெல்லாம் ஓட்டுற மாதிரியான ஒரு லாங் ட்ரிப்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு கதை ஒரு கேரக்டரில் வராரு. அவருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகுது. மார்க்கெட்டுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்காக கர்ப்பிணியை வந்து டெலிவரி டயத்துக்கு ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காரு. ஒரு இக்கட்டான நிலமை. அந்த டயத்தில் வந்து ஒரு பண தட்டுப்பாடு ஏற்படுது. பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கிறாரு. ஏற்கனவே 2 தடவை அபார்ஷன் ஆகி 3வது தடவையாக பிரசவிச்சு டெலிவரி டைம். அதனால் பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து பார்க்கணும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து நிறைய காசு செலவானாலும் பரவாயில்லன்னு அந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாரு. அப்போது வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காசு ரொம்ப தேவைப்படுது. அப்போ வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கப்போ ஒரு ஃபோன் வருது அவருக்கு. இது மாதிரி சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு டெட் பாடி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ட்ரிப்புக்காக இவர் சரின்னு கிளம்புறாரு. ஆஸ்பத்திரியில் ஒய்ஃபை சேர்த்துட்டு பணத்துக்காக சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலை பக்கத்தில் இருக்க முடியாமல் போகிறோன்னு வருத்தத்தோட அந்த ட்ரிப்பை அக்செப்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து அந்த ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, சென்னையிலேருந்து அரேஞ்ச் பண்ணுறது வந்து சார்லஸ் வினோத் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அந்த மார்ச் வரையிலாம் முடிஞ்சு அதை அனுப்பி வைக்கிறது. அது இறந்தவர் யாருன்னா, திருநெல்வேலி பகுதியில் ஒரு பெரிய செல்வாக்குள்ள மனிதர். ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குழந்தைய காப்பாற்ற போய் அவர் மண்டையில் நசுங்கி இறந்துருப்பார். அது வந்து கொண்டு போகிறது, இங்கேருந்து ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு. அதுக்கு தான் விமல் தான் அந்த ட்ரிப் எடுக்கிறாரு. விமல் வண்டியில் வந்து சின்ன கோளாறு இருந்திருக்கும். என்னென்னா அடிக்கடி ஆஃப் ஆகிடும். அந்த உண்மையை வந்து மறைச்சிட்டு அது இறங்கி தான் தள்ளி விடணும். அந்த உண்மையை மறைச்சிட்டு சார்லஸ் வினோத் கேட்கும்போது, இல்லை வண்டி கண்டிஷனாக இருக்குது, சர்வீஸ்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ட்ரிப்பை எடுக்கிறாரு. வண்டியில் பாடி ஏற்றிடுறாங்க. இவர் ஏற்றிட்டு போகும்போது அங்கே அப்போ வந்து வழியில் வந்து ஒரு இடத்துல வந்து லிஃப்ட் கேட்குறாரு கருணாஸ். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டவர். அவர் வந்து எப்படின்னா நளினமூர்த்தி அவரோட கேரக்டர் நேமு. அவர் வந்து இந்த தெருக்கூத்து நாடகங்கள் இது மாதிரிலாம் பண்ணி நொடிஞ்சு போய் ரொம்ப வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு இப்போ அந்த ஒரு வழக்கத்தில் இல்லாத அந்த தெருக்கூத்து கலைஞர் அவர். அந்த தெருக்கூத்து கலைகள் இப்போது வழக்கத்தில் இல்லாததால் அவருக்கு வந்து வறுமை நிலையில் இருக்கார். எந்த ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல் அவர் சென்னையிலேருந்து சொந்த ஊருக்கு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் எரிச்சிட்டு அந்த ராஜா மாதிரியான அலங்காரம், அந்த ட்ரெஸ்ஸு, இந்த கதைகள் எல்லாத்தையும் எரிச்சிட்டு ஊருக்கு கிளம்புற ஐடியாவில் இருக்கார். கையில் காசு கொஞ்சம் தான் இருக்குது. அவருக்கு இல்லை 300 400 கிட்ட தான் இருக்குது. அதில் வந்து ஆம்னி பஸ் வால்வோ பஸ்லாம் போக முடியாது ஊருக்கு. திருநெல்வேலி வரைக்கும் போகணுன்னு தான் அவர் பிளானு. அதனால் வர வண்டியில் கை காட்டி நிப்பாட்டுறாரு. யாரும் நிப்பாட்ட மாட்டுறாங்க. ஆம்புலன்ஸில் வர விமல்கிட்ட கை காட்டி நிப்பாட்டுறாரு. விமல் எங்கே போகிறீங்க கேட்டால் திருநெல்வேலி வரைக்கும் போகிறாருன்ற சொல்கிறாரு விமல். நானும் அங்கே போகிறேன், என்னை விட்டுறீங்களான்னு. இல்லை இல்லை வண்டியில் டெட் பாடி இருக்கு, ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு சரின்னு திரும்ப வந்து கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் வண்டி நின்றுது. அப்போ இறங்கி தள்ளி விடணுன்றதுக்காக தான் அவர் வந்து கூப்பிட்ருப்பாரு. சரின்னு அவர் ஒரு 2 3 இடத்துல இது மாதிரி ஆகுது. வண்டியை இறங்கி தள்ளி விட்றாரு கருணாஸ். அப்போ தான் அவருக்கு புரியுது, ஒரு வண்டி இறங்கி தள்ளி விடுறதா நம்மளை வண்டியில் ஏற்றிருக்காருன்னு. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதங்கள்லாம் வருது. அவர் பேச்செல்லாம் பிடிக்கல, கருணாஸ் பேசுகிறதெல்லாம் இவருக்கு பிடிக்கலன்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ட்ரிப்பு போயிட்டு இருக்கும்போது ஊர்லேருந்து அடிக்கடி கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இறந்தவர் வந்து செல்வாக்கு மனிதர். அவர் வந்து ஊரில் 2 ஒய்ஃப் அவருக்கு. முதல் தாரத்து பையனும் 2வது தாரத்து பையனும் நான் போட்டி போட்டு அந்த பணத்துக்கு நம்ம தான் வந்து அடக்கம் செய்யணும்னு சொல்லி போட்டி போடுறாங்க. அதனால் இவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி அந்த கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் வந்து நடுவில் சில எதிர்பாராத சம்பவங்களும் வழியில் 2 3 பேர் ஏற்றுறாங்க. அவங்க வந்து ஒரு லவ் ஜோடி. அவங்களும் வந்து துரத்திட்டு வராங்க அந்த 2 குடும்பத்தினரும். அந்த பிரச்சனையும் சமாளிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த டெட் பாடி காணாமல் போயிடுது. அதை தேடி இறங்கி திணறி கிணறி அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்ட்டு. அதையும் மீறி இந்த டெட் பாடி அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்றதை எதிர்பாராத ட்விஸ்ட்டோட பதக்க வைக்கிற ட்விஸ்ட்டோட முடிக்கிறது தான் பேலன்ஸான கிளைமேக்ஸு. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம்.
படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம கருணாஸ் அவர்கள் தான் சொல்லணும். இந்த படத்தில் ஹீரோ வந்து விமல் அவர்கள் இருந்தாலும், இந்த படத்தில் வெயிட்டான கேரக்டர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷோல்டரில் சுமக்கிறார் கருணாஸ். அவர் ஆரம்ப காட்சியில் வந்து வளவளன்னு பேசும்போது நமக்கே அவரோட கேரக்டர் பார்த்தோன்னே, என்னடா இவர் கடுப்படிக்கிறாருன்னு நினைப்போம். விமலுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் வண்டியில் ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகும்போது, அவர் பண்ணுற வண்டியில் சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது எல்லாமே அவருக்கு வெறுப்பாக இருக்கும். வண்டியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட உண்மையான கேரக்டர், நல்ல கேரக்டர் தெரிஞ்சு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே கேரக்டரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு கருணாஸ் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தோட ஹீரோ விமல் சொல்லவே வேணாம், ஏற்கனவே சிறந்த நடிகர் அவர். நல்ல ஒரு கூத்துப்பட்டிலேருந்து வந்தவர், நல்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர். கலவாணி படத்துலேருந்தே அவர் நடிப்பை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். பையன் வந்து பசங்க படத்துலேயும் அவர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படம் அவருக்கு ஈஸியாக நடிக்கக்கூடிய அந்த ஒரு அப்பாவியான கேரக்டர். ரொம்பவும் வறுமை நிலையில் ரொம்ப ப்ரெஷராக அந்த டிரைவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார். வீட்லேயும் பண தேவை இருக்குது, வழியிலேயும் இந்த டெட் பாடி காணாமல் போயிடும். இதிலே கருணாஸ் பிரச்சனை வேறு, இவங்க ஊர்லேருந்து ஃபோன் வேறு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெட் பாடி காணான்ட்டு எல்லா தரப்புலேருந்து சென்னையிலேருந்து ஃபோன் வரும். வினோத்தும் ஃபோன் பண்ணுவார், சார்லஸ் வினோத் இங்கேருந்து அரேஞ்ச் பண்ண அவர், மார்ச்சூர்லேருந்து அரேஞ்ச் பண்ண அவரும் ஃபோன் பண்ணார். ஊர்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோன் மேலே ஃபோனை இவ்வளோத்தையும் அவர் முகத்தில் அந்த நடிப்பில் நமக்கு அதை கடத்துறாரு. அவர் பதட்டப்படும்போது நமக்கும் அடுத்து என்ன நடக்கும் படத்துலன்னு நமக்கு ஒரு பரபரப்பை வந்து நமக்கு தொத்த வச்சிடுறாரு. அதனால் விமல் அவர்களுக்கு நடிப்பு நல்லாவே இருக்குது, பாராட்டுகள். அது இல்லாமல் படத்தில் வந்து பவன், ஆடுகளம் நரேன், அப்புறம் சார்லஸ் வினோத், மாரி படத்தில் ஒரு ஒரு அந்த சார்லஸ் வினோத் அவரு, அப்புறம் குக்கு வித் கோமாளி தீபா, இப்படின்னு ஃபெமிலியரான முகங்கள். அது இல்லாமல் நிறைய தெரிஞ்ச முகங்களும் படத்தில் இருக்காங்க. அவங்க கேரக்டர் அவங்களாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. படத்தை வந்து ஓரளவு ஃபீல் கூட கொண்டு போகிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து அந்த லவ் லவ் ஜோடிகள் வந்து படத்தில் வண்டியில் ஏறணுன்னு கொஞ்சம் சீன் பரபரப்பாக போகுது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அப்போ தான் வருது. அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்துக்கு ரகுநந்தன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் நல்லா இருக்குது. பாட்டும் ஓரளவு கேட்குற அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. அதனால ஓகே ரகம் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தில் நல்லாவே வந்திருக்கு. ஒளிப்பதிவு நல்லா பரபரப்பாக இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. டே லைட்டு, நைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா கொண்டு வந்திருக்காரு. ஒளிப்பதிவு வரைக்கும் பாராட்டுகள். எடிட்டிங்கும் நல்லா இருக்குது. படத்துக்கு தேவையான எஃபெக்ட்ஸை கொண்டு வருது. படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையா அப்படின்னா மைனஸ் இருக்குது. அது என்னென்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. அதை ஒரு ட்ரிம் பண்ணிக்கலாம் 15 நிமிஷம். அது இல்லாமல் 2 பேருக்கு கதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்கலாம். இந்த படம் கிட்டத்தட்ட தண்டட்டி படம் மாதிரி டெட் பாடி வச்சு கதைக்களம் தான். அதில் இருக்க மாதிரியான விறுவிறுப்பாக இந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்கலாம். அது இல்லாமல் ரன் படத்துலையும் கார் ஓட்டிகிட்டே போவாங்க, வழியில் ஏகப்பட்ட தடைகள் வரும். அந்த மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அது அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பரபரப்பு கூட்டியிருக்கலாம், ப்ரெஷர் ஏற்றிருக்கலாம். வில்லன் கோஷ்டி கிட்ட இருந்து இவங்க மாட்டுற மாதிரி அது மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நெகிழ்ச்சி வந்து அயோத்தி படம் மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் கிளைமேக்ஸில் இன்னும் எதிர்பார்த்த அந்த எமோஷன்ஸ் இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம். படம் ஃபுல்லாக அதை வச்சுருந்தா இன்னும் நல்ல ஒரு பெரிய அளவில் படம் நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் மைனஸாக பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படம் மனித உணர்வுகளை பற்றி சொல்லுது. மற்றவங்களுக்கு உதவணும்னு சொல்லி கருணாஸ் வழியாக சொல்கிறாங்க. படம் நல்ல ஒரு எளிய மனிதர்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே குறைகளில் சொல்ல விட்டது, இந்த டெத் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு நல்ல ஒரு அயோத்தி மாதிரியான நிகழ்ச்சியாக வந்திருக்க வேண்டிய படம். இப்போதைக்கு அபோவ் ஆவரேஜாக வந்திருக்கு. தேட்டர்களில் மனிதநேயத்தை பற்றி சொல்கிறதால ரொம்பவும் ரீச்சிங் மொழியிலும் நல்லா போகிறதால ஒன் டைம் பார்க்கலாம் தேட்டரில். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப எதிர்பார்ப்பில்லாம் போனீங்கன்னா ஏமாத்தாது. இப்போ தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இது. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு துறை விமர்சனம் சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.